அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி கிங்ஸ்டன் அப்பான் ஹல், இது யூகேயில் நார்த் ஏரியாவில் லண்டனில் அது ஒரு 4 மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. த டீப் சீ லைஃப், கடல் வாழ் உயிரினங்கள் பற்றிய அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி த டீப்பில் இருக்கிறோம். இது வந்து ஹல்னு சொல்லக்கூடிய இடத்துல இது ஒரு எக்ஸிபிஷன் சென்டர் உண்டு. இதில் நாங்கள் டிக்கெட் எடுத்தேன்னு சொன்னால் அதில் ப்ரைஸ் போட்டிருக்குது. இந்த டிக்கெட் வந்து 1 இயருக்கு வேலிட். அவங்களுக்கு மல்டிபிள் டைம் எத்தனை பயணம் வேணாலும் வரையணும். சீ லைஃப், கடல் வாழ் உயிரினங்களோட கடல் வாழ் தாவரங்கள், கடல் வாழ் இன்னும் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பட்ட கடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களையும் உள்ளடக்கிய அது உருவான வரலாறு, எவ்வாறு அதன் துவக்கங்கள், அதே போன்று இதில் இருக்கக்கூடிய அபூர்வமான மீனினங்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இது ஒரு 3D ஒரு ஸ்க்ரீன் உண்டு. இப்போ அதையும் போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்பெஷலி வந்து ஸ்கூல் ஹாலிடேஸில் வந்து பிள்ளைகளுக்கு யங்ஸ்டர்ஸை வந்து கூட்டி வந்துன்னு சொன்னால் ஒரு எஜுகேஷ்னல் இவெண்ட்டாக ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கும். அதே போல் டிக்கெட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடல்ட்டுக்கு வந்து £21, அண்டர் 15க்கு வந்து 16.25. அதே போல் அண்டர் 3 இயர்ஸுக்கு பணியாக வந்து அவங்களுக்கு ஃப்ரீ. அது போக இந்த டிக்கெட் நீங்கள் 1 இயர் அவங்களுக்கு வேலிட். ஒரு வருடத்துக்குள்ளுக்கு எத்தனை முறை வேண்டாலும் இந்த சீ லைஃப்பை வந்து அவங்களுக்கு பார்க்கலாம். ஸ்கூல் ஹாலிடேஸில், ஸ்கூல் ஹாலிடேஸ் அல்லாத காலங்களில். ஆனால் வந்து ப்ரீ புக் பண்ணிவிட்டு போகணும். ஒவ்வொரு பயணமும் அவங்களுக்கு டிக்கெட் தருவாங்க. அவங்கள வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள வந்து ஒரு பிக்சரும் எடுத்துக்கொள்வாங்க ஒவ்வொருத்தரையும். அதே போல் நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு சரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது மாடர்ன் டெக்னாலஜியில். அதுவும் ஒரு ஃபன்ஃபுல்லாக இருக்கும். If you're lucky enough, you may have a chance to watch the feedings. ஸோ நாங்கள் போன நேரம் மீன்களுக்கு உணவு போடக்கூடிய ஒரு நேரமாக இருந்ததுனால எங்களுக்கு அதை பார்க்க கிடச்சிச்சு. நீங்களும் லக்கியாக இருந்துன்னு சொன்னால் அந்த டைமுக்கு மாதிரி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அதை பார்க்கலாம். ஃபீடிங் எல்லா மீன் வந்துக்குது. ஃபீடிங் டைம் எல்லாம் பசியில் எழுந்திக்கிறாங்க. எல்லாமே வெளியே வருது. இது அந்த மீனுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு சாப்பாடு போடக்கூடிய ஒரு போட்டுட்டு போகிறாரு. இந்த கிளாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சுக்கு தட்டிப்பமான பெரிய கிளாஸ் வட்டத்தில் செஞ்சு அதை அழகாக செஞ்சுருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு மனிதண்ட ஒரு நெஞ்சளவுக்கு உயரமான கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு மாதிரி உயரத்தில் அந்த கிளாஸை போட்டு ஒரு அழகாக. தற்போது நீங்கள் பார்க்குறது நாங்கள் பென்குயின் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டுக்கிறோம். அந்த பென்குயினுக்கு எந்த கால சூழ்நிலை தேவையோ அதற்கேற்றாப்பில் அதை தயாரித்து அதை வச்சிருக்கிறாங்க. அந்த டெம்பரேச்சர், அந்த கால சூழ்நிலைகள் எல்லாத்தையும். அதே போல் அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் நாங்கள் போனோம். அதையும் வந்து எங்களுக்கு பார்க்க கிடச்சிச்சு. இது நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக கோல் உண்டதை வந்து டச் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. அதில் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்தால் எப்படி அது காட்சி அளிக்கும்னு சொல்லி ப்ளஸ் மைனஸ் பண்ணி அவங்களுக்கு பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு விடயம் உண்டு. அதுவும் அதிக குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய இந்த பென்குயினுக்கு அதற்கேற்ற ஒரு அட்மாஸ்பியர், ஒரு கால சூழ்நிலையை வந்து உருவாக்கி அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு இடம் ஒன்று செட் பண்ணியிருக்கிறது. அதை பார்க்கலாம் அவருக்கு. That's where the water comes from. Down there.
அடுத்து இந்த இடத்துல வந்து சின்ன மீன்லேருந்து பெரிய ஷாக் மீன் அளவுக்கு உண்டான மீன்கள் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஏறத்தாழ இப்போ இந்த ஃப்ளோர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளோரோட உயரத்துக்கே கிளாஸ் இருக்குது. இதை மாதிரி ஒரு 3 மாடி அளவுக்கு இன்னும் டீப்பாக இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எஸ்கலேட்டர் போட்டுக்கிறாங்க, அதில் வந்து உங்களுக்கு போகலாம். அதையும் வந்து நாங்கள் வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், இது ஒரு வித்தியாசமான மீன். ஒரு மீட்டர் போல் முன்னுக்கு வால் இருக்குது இதோட வாயில். அந்த ரைட்டில் மேலே போகிறது தான் லிஃப்ட், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 3 ஃப்ளோரையும் தண்ணி உள்ளுக்கே செஞ்சுக்கிற லிஃப்ட். அது தண்ணி உள்ளுக்கு இருந்து என்ன நடக்குன்றதை வந்து லிஃப்ட்லேருந்தே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு சப்மெரின், ஒரு மனிதர் போகக்கூடிய ஒரு சப்மெரின். எல்லா கேஜெட்ஸும் அதில் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான ஒரு சப்மெரின். நீருக்கு அடியில் மூழ்கி போகக்கூடிய, ஒருத்தர் பயணிக்கக்கூடிய ஒரு சப்மெரின். இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சில இன்ஃபர்மேட்டிவ் செக்ஷன், உலகம் எப்படி படைக்கப்பட்டது, முதல் உயிரினம் எப்படி படைக்கப்பட்டது போன்ற பல்வேறு அம்சங்கள் சயின்டிஃபிக்கலி வந்து சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்குது. நாங்கள் அதுக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் என்றாலும் அந்த இன்ஃபர்மேஷனும் ஒரு பயனுள்ள தகவல். அப்போக்கு வந்து ஒரு கஃபே இருக்குது. அதே போல் டிஸ்பென்சர்ஸ் இருக்குது. சரி, உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ட்ரிங்க் எதுவும் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு காயின்ஸ் போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி டிஸ்பென்சர்ஸ் இருக்குது. எனக்கு டாய்லெட்டுக்கு வந்தால் டாய்லெட்டும் அதே மாதிரி நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க. டாய்லெட்டுக்கு வந்தாலும் ஒரு நல்லா இருக்கு. அதே போல் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் டனல் ஒன்று இருக்குது. ஒரு அழகான டனல் ஒன்று. அந்த டனல் காலத்தில் நாங்கள் போவோம். எங்களுக்கு மேலே அந்த எல்லா நீர் உயிரினங்களும் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இது. இந்த ஏரியா வந்து ராக் பூல். இது வந்து நீருக்கு அடியில் வைக்கக்கூடிய கற்கள், அதே போல் கோரல்ஸ், அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன், அந்த கிராப்ஸ், அது போன்ற உயிரினங்கள், அதில் இன்ஃபர்மேஷன். இந்த ஏரியாவுக்கு வந்தால் அது அப்படியே ஜெல்லி ஃபிஷ் வித் க்ளோ ஃப்ளோ, எல்லாம் க்ளோ ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் ரியல் லைஃப் ஜெல்லி ஃபிஷ். சுபஹானல்லாஹ், என்ன ஒரு அற்புதம்! இது வந்து டிரான்ஸ்பேரன்சி. அதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்கலாம் கிளாஸ் மாதிரி. என்ன அதில் இருக்கிற ரியாக்ஷன்கள், எப்படி அதில் இன்ஜினியரிங் எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம். இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி நீளத்துக்கு மாதிரி நூல் மாதிரி அந்த ஜெல்லி ஃபிஷ்லேருந்து போகுது. என்ன ஒரு அருமையான கடவுளின், அல்லாஹ்வின் படைப்பு! விதவிதமான ஜெல்லி ஃபிஷ் எனக்கு. Don't run. Bawa tanya buat
இந்த கடல்லையும் ஒவ்வொரு ஆழத்துக்கு செல்ல ஒவ்வொரு வகையான ஜெல்லிஃபிஷ்களை வந்து பார்க்கலாம். அதில் வந்து ஆக டீப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் சில ஜெல்லிஃபிஷ் வந்து க்ளோ ஆகிக்கொண்டு லைட் பற்றி கொண்டிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று இதில் இருக்குது. எல்லாம் ஒரு அற்புதமான படைப்பு. Who lives in deep blue one? கடைசி deep blue one. You're actually pressing something. So when you press it, you have to actually grab it and push it. And then the other hand. You were only doing this. Actually doing that. Look up. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய தாவர வகைகள், புட்கள், ஒவ்வொரு விதவிதமான புல் வகைகள், தாவரங்கள் என்று சொல்லி எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது. அது உண்மைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்க்கும்போது. Some species, such as Proteobulbia, are especially adapted for life in flooded forests. These dolphins are home migration dolphins. They are virtually blind and locate their prey using radar. Unlike marine dolphins, the latter will have flexible necks so they can sweep their heads from side to side. இப்போது நாம் இருக்கிறது வந்து கடைசி எண்ட் வந்து இதுக்கு போகிறோம். அப்படியே போனீங்கன்னு சொன்னால் லிஃப்ட் இருக்குது. நீருக்கு உள்ளுக்கால போகக்கூடிய லிஃப்ட். அந்த லிஃப்டால் வந்து பார்க்கலாம். Enjoyed your visit to the deep, and we look forward to seeing you again soon. This is above it. I saw a turtle here, remember? Oh no, it's gone. Go back to so good. Go back down. That's Lisa's dad now. Wait. Sorry. That's okay. Wait. We hope you have enjoyed your visit to the deep, and we look forward to seeing you again soon. From now ground floor now. Exit now, wait. வந்து இப்படி அழகான ஒரு வியூ ஒன்றில் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. வேண்டிய ஸ்நாக்கள் ஃபுட்டு எல்லாம் சாப்பிடலாம். ஒரு பெரிய ஒரு தண்ணி ஏரியா வந்து வெளியில் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அழகான ஒரு தோட்டத்தில் த டீப்.